ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட போன்ல சொல்றாங்க, நான் கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேம்மா. நம்ம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வரலாம். பார்லர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்லருக்கு போயிட்டு உன்னை பார்க்க வரேம்மா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அப்படியே ரோஹிணி பார்லருக்கு கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வராரு. விஜயா ரொம்ப அமைதியா ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்காங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட வந்து, என்ன விஜயா, வெளியில எங்கேயும் போகலையா என்ன? ஏன் ரூம்லயே இருக்கிற? அதோட ஏன் வருத்தமா இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது விஜயா சொல்றாங்க, எங்க வெளியில போறது? வெளியில முகத்தை காட்டவே அசிங்கமா இருக்கு. யாராவது கேவலமா பேசிடுவாங்களோ, பணக்கார வீட்டு மருமகன்னு கொண்டுட்டு வந்த இன்னைக்கு உன்னை ஏமாத்திட்டான்னு கேள்வி கேட்பாங்களோன்னு வெக்கமா இருக்கு. நம்ம வீட்டுல நடந்ததை நினைக்க நினைக்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. வா கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அங்க போயிட்டு வந்தா உன் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, அதான் பேசி எல்லாம் பஞ்சாயத்தும் முடிச்சாச்சுல்ல, அப்புறம் ஏன் அதையே நினைக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மறக்கிற மாதிரியா இருக்கு? நான் அவளை அவ்வளவு நம்பினேன், நம்ப வச்சு ஏமாத்திட்டால, என்னால எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன அப்படின்னு விஜயா வருத்தப்படுறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. விஜயா சொல்றாங்க, எந்த கோயிலுக்கு போறீங்க? அந்த மீனா அம்மா பூ கட்டுற அந்த கோயிலுக்கு போகாதீங்க, வேற ஏதாவது கோயிலுக்கு போங்க. சரி விஜயா, அந்த கோயில்ல உனக்கு தெரிஞ்ச யாரும் இருக்க மாட்டாங்க, எதை பத்தியும் விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புதுசா ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கரெக்டா ரோஹிணியும், அம்மா நீ இந்த கோயிலுக்கு வந்துரு, அங்கதான் எனக்கு தெரிஞ்ச யாரும் அங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை வர சொல்றாங்க. ரோஹிணியும் அவங்க அம்மாவும் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவும் உள்ள வராங்க. அண்ணாமலை ரோஹிணிய பாத்துறாரு. ரோஹிணி தானே? ரோஹிணி என்ன இந்த கோயிலுக்கு வந்திருக்கா? ஆமா, கூட யார் கூடயோ ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கே அப்படின்னு அண்ணாமலை பாக்குறாரு. இவங்க இவங்க அந்த குட்டி பையனோட பாட்டியில கிருஷ்ணன் ஒரு பையன், முத்துவும் மீனாவும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களே அப்படின்னு அண்ணாமலை பாக்குறாரு. ஒருவேளை ரோஹிணி கோயிலுக்கு வந்திருப்பாங்க, இந்த அம்மாவை பாத்திருக்கலாம். இந்த அம்மா தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்கல்ல, ஏதோ தெரிஞ்சவங்க பார்த்த முகமாச்சே அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ரோஹிணிய விஜயா பார்த்தா ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி இல்லாத பக்கமா விஜயாவை அண்ணாமலை கூட்டிக்கிட்டு போறாரு. அண்ணாமலை அப்பப்ப ரோஹிணிய திரும்பி பாக்குறாரு. என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட ரோஹிணி இந்த அம்மா கிட்ட பேசின மாதிரி நான் பார்க்கவே இல்ல, இப்போ இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே விஜயாவும் அண்ணாமலையும் கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, வா விஜயா, நம்ம போய் இப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடும் போது விஜயா சொல்றாங்க, இல்லங்க நான் வேற எங்கேயும் வரல, நான் இப்படியே கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போறேன். சரி வா, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போவேல்ல? இல்ல பார்வதி கிட்ட கேட்டா பார்வதியே காஃபி போட்டு கொடுப்பா, நான் இப்படியே கிளம்புறேன், நீங்க வேணா காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. விஜயா அப்படியே கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டல்ல பின்னாடி டேபிள்ல ரோஹிணி, அவங்க அம்மா, கிறிஷ் 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஷ் சொல்றான், அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது மாதிரி வர்றது ரொம்ப பிடிச்சிருக்குமா, உன் கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கிறிஷ் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே ரோஹிணி சொல்றாங்க, டேய் இன்னைக்கு பாட்டியோட பிறந்த நாள், அதனாலதான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரலான்னு வந்தேன், நீயும் பாட்டியும் இந்த மாதிரி வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. கிறிஸ் சொல்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அம்மா டெய்லி பாட்டிக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா நீ டெய்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவேல, டெய்லி எங்க கூட இருப்பேல்ல அப்படின்னு கிறிஷ் கேக்குறதுக்கு ரோஹிணி உடனே, டேய் எனக்கும் உன் கூட இருக்கணும், நான் எங்க அம்மா கூடயே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான், என்ன செய்யறது, கூடிய சீக்கிரம் நான் உங்களை என் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுவேன், என் வீட்லயே நான் உங்களை வச்சுக்கிருவேன், கவலைப்படாத கிரிஷ் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. கல்யாணி பரவாயில்ல விடு, அவன் சின்ன பையன் ஏதேதோ கேக்குறான், நாங்களும் உன் கூட வந்து தங்குனா உன் மாமனார் மாமியாரு ஒத்துக்கிற மாட்டாங்க, உன் மாமனார் ஒத்துக்கிட்டா கூட உன் மாமியார் சாமி ஆடிடுவாங்க, அதுவும் ஏற்கனவே எங்களை பார்த்திருக்காங்க, எப்பவுமே பிச்சைக்கார குடும்பம்னு திட்டுவாங்க, இதெல்லாம் வேணா ரோஹிணி, சின்ன பையன் மனசுல ஆசையை வளர்க்காத, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க. கிரிஷ் கையில வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு கார் பொம்மை அண்ணாமலையோட காலு கிட்ட வந்து விழுகுது. அண்ணாமலை அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கிறிஷோட டேபிளுக்கு வராரு. இந்த குட்டி பையா உன் பொம்மை அப்படின்னு அண்ணாமலை கொடுக்குறாரு. அண்ணாமலையை பார்த்த உடனே ரோஹிணி பதறி போயிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அங்கிள் அங்கிள் அப்படின்னு. என்னம்மா ரோஹிணி, என்ன இங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் நான் சும்மா சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு பதட்டத்தோட வாயெல்லாம் உளறி ஏதோ பேசுறாங்க. அப்படியே அண்ணாமலை திரும்பி கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் பார்க்குறாங்க. நீங்களும் ரோஹிணியோட சேர்ந்து வந்தீங்களா அப்படின்னு. உடனே ரோஹிணி அதுக்கு, இல்லை அங்கிள், நான் தனியாக வந்தேன், அவங்க தனியாக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இருந்தாங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அண்ணாமலை ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இப்பதானா கோயில்ல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த ரோஹிணி, அதுவும் போக என் முதுகுக்கு பின்னாடி இருந்து இந்த குட்டி பையனோட சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு, அவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டான். ரோஹிணி எங்க அம்மா கூட எனக்கு இருக்கணும்னு ஆசைதான்,
உங்க 2 பேரையும் நானே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிறவேன்னு சொன்னா. இப்ப யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. அப்படின்னா இவங்களுக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ணுச்சே. அப்ப இதெல்லாம் பொய்யா? அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. அங்கிள் வாங்க அங்கிள் சாப்பிடலாம் அப்படின்னு ரோகிணி கூப்பிடுறாங்க. இல்லம்மா, காஃபி குடிக்கலான்னு வந்தேன், காஃபி குடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. ஏய் என்னடி, உன் மாமனாரு நம்மளெல்லாம் பார்த்துட்டாரே, உன் மாமியார்ட்ட போய் சொல்லிட்டா? சே பயப்படாதம்மா, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவர். இவரால் தான் நான் இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன், ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன கல்யாணி சொல்கிற, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? அப்படின்னா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் கூட தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க. ரோஹிணி உடனே அம்மா அதெல்லாம் தெரியாது, மலேசியாலேருந்து மாமான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன்ல, அதுதான் பொய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே எங்கள் மாமியார் பெரிய ரகலை பண்ணி நான் அடித்து வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாங்க. அப்புறம் என் மாமனார் தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்தெல்லாம் பேசி இப்போ வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, என்னால் எந்த சொத்தும் வராதுன்றது மட்டும்தான் என் மாமியாருக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஏய், உன் மாமனார் போய் உன் மாமியார்ட்ட சொல்லிட்டா? அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டாருமா, விடு அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது, என்ன இது ஃபோன் இங்கே இருக்குது, யாரோட ஃபோன் அப்படின்னு ரோஹிணி எடுத்து பார்க்குறாங்க. அண்ணாமலை மெதுவாக வந்து, ஓ என் ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டேனாம்மா அப்படின்னு ஃபோனை வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. ரோஹிணி அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. அண்ணாமலை ஃபோனை வாங்கிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு ரோஹிணியோட அம்மா பேசுகிறாங்க. இல்லைம்மா, மீனாவை உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைக்க சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரியும்? இல்லைங்க ஐயா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், இல்லை வீட்டுக்கு போகணும், சின்ன பையன் தூங்கிடுவான் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ணாமலை முத்துக்கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. முத்துவே ஆச்சரியப்படுறாரு. எப்பா என்னப்பா, துப்பறிகிறவன் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க, பார்லரம்மா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கு, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஏப்பா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, இனிமேலாவது பொய் சொல்லாதன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னீங்க, அப்போ கூட இத்தனை உண்மைகளை மறைச்சு பொய் சத்தியம்தான் பண்ணியிருக்கு, இதை எப்படிப்பா நீ நம்புற? நான் ஒன்றும் நம்பலடா, வரட்டும் ரோஹிணி, நடு ஹாலில் வச்சே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நேராக மனோஜுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு மனோஜுக்கிட்ட, ஏண்டா ரோஹிணியை பற்றிய வேற என்ன உண்மை தெரியும், ரோஹிணியோட அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா தெரியாது, அதான் ரோஹிணியோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆனால் ரோஹிணியோட அம்மாவை நான் இன்னைக்கு பார்த்தேன், ரோஹிணியோட அம்மாவையும் இன்னொரு குட்டி பையனையும் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, முத்துவை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், இந்த உண்மை உனக்கு தெரியுமா? ஏன்னா நாளைக்கு ரோஹிணி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான்னு சொல்லி நீ சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ரோஹிணி வந்த உடனே உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எங்கம்மா, உங்கள் அம்மா யாரு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ரோஹிணிக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ, ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே, முத்துவும் மீனாவும் தான் நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க, இவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சோம், ஒருவேளை ஹோட்டலில் பார்த்ததை அதை வச்சு ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. கரெக்டாக முத்து கிறிஷ் பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்துறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.